அல்லேலூயா. இங்க பாருங்க, எசேக்கியா ராஜாவினுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவருக்கு விடுதலை கொடுத்ததையும் பதில் கொடுத்ததையும் அவரை சுகமாக்கினதையும் அவருக்கு 15 வருடங்கள் மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை கொடுத்ததையும் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் ஒரு எசேக்கியா ராஜாவை போல கண்ணீரின் அனுபவத்திலே வாழுகிற மக்கள் அநேகம் உண்டு. அநேக நேரங்களில் நம்முடைய வாய்கள் அடைக்கப்படுகிறது, நாவுகள் கட்டப்படுகிறது. அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில கண்ணீர் மட்டும்தான் ஜெபமாக தேவ சமூகத்திலே ஊற்றப்படுகிற ஒரு தருணம் வருகிறது. ஏன்னா அவ்வளவு தூரம் தாங்க முடியாத ஒரு வேதனை. அந்த வேதனை உச்சத்துல நம்ம என்ன செய்வதுன்னே தெரியாம அழுதுட்டே இருப்போம். ஆண்டவரே, இந்த கண்ணீரை யார் ஆண்டவரே பார்க்க போறாங்க? அநேக நேரங்களில் நம்முடைய கண்ணீர் தலையணையிலே நிரம்பி இருக்கும். அநேக நேரங்களில் நம்முடைய கண்ணீர் யாருக்கும் தெரியாத ஒரு அறையிலே அநேக துளிகளினால் நனைந்திருக்கும். அநேக நேரங்களிலே தேவ சமூகத்திலே நம்முடைய கண்ணீர் அந்த அளவாக ஊற்றப்பட்டிருக்கும். காரணம், அவ்வளவான ஒரு வேதனையின் உச்சக்கட்டம். இனி வழி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில அழுகை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டு எல்லாருடைய வாழ்க்கையில. இங்கே எசேக்கியா ராஜாவும் அழுகின்றார், மிகவும் அழுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையில வந்த வியாதியின் நிமித்தமாக. அன்புக்குரியவர்களே, யாரும் பார்க்காத கண்ணீரை ஆண்டவர் பார்க்கின்றார். மனிதன் பார்க்காத உங்கள் பெருமூச்சை ஆண்டவர் பார்க்கின்றார். இந்த அளவிற்கு உங்க வாழ்க்கையில ஒரு கண்ணீர் வடிக்கிற ஒரு அனுபவம் வந்திருக்கிறது என்றால் அந்த கண்ணீர் அத்தோடு கூட முடிந்து போவது இல்லை. அந்த கண்ணீருக்கு எசேக்கியா ராஜா ஒரு பதிலை கண்டது போல, அந்த கண்ணீரின் நிமித்தம் அவர் மறுவாழ்வை பெற்றது போல உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துக்கு தெரியாம, இங்க இருக்கிற மனுஷங்க யாருக்குமே தெரியாம ஒவ்வொரு நாளும் மறைமுகமாய் பல துளி கண்ணீர் இன்னைக்கு வடித்து கொண்டிருக்கிறீங்க ஒரு காரியத்திற்காக. அந்த காரியத்தை அறிகிற தேவன், அந்த வேதனையை அறிகிற தேவன், அந்த கண்ணீரை பார்க்கிற தேவன், அந்த பெருமூச்சை பார்க்கிற தேவன் இன்றைக்கு ஒரு பதிலை கொடுக்க போகின்றார். இன்றைக்கு ஒரு விடுதலையை தர போகின்றார். இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவை உருவாக்க போகின்றார். இன்றைக்கு அதற்கான ஒரு சாட்சி உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டு கொள்ளும்படிக்கு கர்த்தர் ஒரு வெளியரங்கமான நன்மைகளை உங்க வாழ்க்கையில செய்யும்படிக்கு கடந்து வந்திருக்கின்றார். ஒருவேளை நீங்க அந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்வை போல ஒரு உச்சக்கட்டமான ஒரு வேதனையில இன்றைக்கு வந்து அமர்ந்திருக்கலாம். தேவன் உங்களுடைய வேதனையை பார்க்கிறார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா ஒரு ராஜா. அவரை எசேக்கியல்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? ராஜா. அந்த ராஜா கீழே படை தளபதிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த ராஜாவுக்கு கீழே அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த ராஜாவுக்கு கீழே வாழுகிற அந்த நாட்டு மக்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவர் வாழ்வது சாதாரண ஒரு குடிசை வீட்டில் அல்ல, அரண்மனையில. ஆனா அந்த ராஜாவுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது பாருங்க, மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதியில அந்த அமைச்சர்களினால அவருக்கு விடுதலை கொடுக்க முடிந்ததா? இல்லை. அவர் அமர்ந்திருக்கின்ற சிங்காசனம் அவருக்கு மறுவாழ்வு கொடுக்க முடிந்ததா? இல்லை. அவருடைய காதுகளிலே வந்த ஒரு செய்தி, நீ மரணத்திற்கு ஏதுவான வியாதியில இருக்கிறாய், நீ சாக போகிறாய் என்றுதான் அவர் காதுக்கு ஒரு சத்தம் கேட்டது. யாருனால? தீர்க்கதரிசினால வந்து சொல்லுகின்றார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, நீங்க ராஜா தான், ஆனா நான் தேவனுடைய தீர்க்கதரிசியாக அவர் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். வீட்டு காரியத்தை ரெடி பண்ணுங்க, அடக்கம் பண்ணுவதற்கான காரியங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துங்க, சாக போறீங்கன்னு சொல்லிட்டு உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு நீ சாக போகிற, உனக்கு வேண்டிய அடக்க ஆராதனை எல்லாம் நீ ரெடி பண்ணுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம கிட்ட யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த நாட்கள்ல அப்படி அந்த ராஜாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. உயிரோடே இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க செத்து போவீங்க, யாருக்கிட்ட எல்லாம் சொல்லணுமோ சொல்லி வரவழைங்க, உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு வேதனை இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. எந்த அளவிற்கு அவருடைய உள்ளம் படபடவென்று படித்திருக்கும். எந்த அளவிற்கு அவர் வந்து அந்த மனுஷனுக்கு முன்னாடி அழ முடியாத அளவிற்கு வேதனையில துடித்திருப்பார். அந்த நேரத்துல ஒண்ணு சொல்லட்டுமா, அவர் மரணத்திற்கு ஏதுவான அந்த வியாதியினால அவருடைய வலி விட அந்த வார்த்தையினால அவர் அந்த வலி அதிகமாக அனுபவித்தார். நான் சாக போகிறேனா,
நான் சாக போகிறேனா? இந்த அளவிற்கு தேவனுக்குள் வாழ்ந்த எனக்கு இந்த நிலைமையா? இந்த வியாதினால நான் சாக போகிறேனான்னு சொல்லிட்டு அவருக்குள்ள உச்சக்கட்டமான ஒரு வலி இருந்தது பாருங்க. எசேக்கியா ராஜா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ பாவம் செஞ்சு வியாதி வந்த மனுஷன் கிடையாதுங்க. அவர் தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்த ஒரு மனிதன். அங்கு வாழ்ந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ள மனம் திரும்புங்க, தேவ வார்த்தைகளை பின்பற்றுங்கன்னு ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்த ஒரு மனிதன். தனக்குள்ளே தேவனை குறித்த விசுவாசம் அந்த அளவிற்கு இருந்தது. விக்கிரக தோப்புகளை எல்லாமே வெட்டி தூர எறிந்து போட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பலிபீடங்களை அமைப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு மனிதன். அப்போ விசுவாச வாழ்க்கையில பஞ்சம் இல்லை. தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதில் அவ்வளவு ஒரு விருப்பம். தான் மட்டுமல்ல, தன்னை கீழே இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. தேவனுடைய நாமம் தேசம் எங்கு பரவ வேண்டும் என்பதிலே முழு மூச்சாய் செயல்பட்ட ஒரு மனிதன். நான் நல்லா இருக்கிறேன், தேவனுடைய ஆலயம் மட்டும் பழுதா கிடப்பதா இல்ல, அதை சுத்திகரித்து அதை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆலயத்தின் மீது கொண்ட ஒரு வாஞ்சை. பக்திக்கு குறைவே இல்லை, பரிசுத்தத்துக்கு குறைவே இல்லை. ஆனா அவருடைய வாழ்க்கையில இப்ப என்ன பிரச்சனை? மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மரண நாளும் குறிக்கப்பட்டாயிற்று. ஒண்ணு நீங்க நினைக்கணும், தேவனுக்குள்ளே விசுவாசமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை வராதுன்னு வேதம் எங்கேயுமே சொல்லி இருக்கா? நீங்க எனக்குள்ள ரொம்ப விசுவாசமா இருங்க, எனக்கு பயபக்தியா இருங்க, எனக்குள்ள எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு வேதத்துல ஒரு எழுத்தில் கூட அப்பேற்பட்ட வார்த்தையை ஆண்டவர் வைக்கல. அந்த எசேக்கியா ராஜா எந்த அளவிற்கு தேவனுக்குள் நெருக்கப்பட்டு இருந்தாரோ அந்த அளவிற்கு அவருக்குள்ள அவ்வளவு நெருக்கத்திலே ஒடுக்கப்படுகின்ற ஒரு வியாதியின் வலி இருந்தது. பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே, தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக போராட்டங்கள் உண்டு, நிச்சயமாக பிரச்சனைகள் உண்டு, நிச்சயமாக சோதனைகள் உண்டு. ஆனால் அந்த மனிதன் தேவனுக்குள் நிலை நிற்கின்ற பொழுது முடிவிலே மகிமையான ஒரு அற்புதமும் நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க தேவனுக்குள்ள உண்மையான வழிகளில நடந்து கொண்டிருக்கலாம், ஆனா உங்க பாதை அடைக்கப்பட்டதா இருக்கலாம். ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கை கண்ணீர் அனுபவத்துல சென்று கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ள அவ்வளவு உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கும், ஆனா நீங்க ஜெபிக்கிற காரியத்துக்கு ஒண்ணுமே பதில் கிடைக்காது. எல்லாமே தாமதமாகி சென்று கொண்டே இருக்கு. ஏமாற்றங்களும் ஏதோ ஒரு மன விரக்தியும் தான் முடிவுல உங்களுக்கு பார்க்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். இப்படியெல்லாம் இருந்த உடனே ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்த்த உடனே என் வாழ்க்கையின் முற்றுப்புள் இதுதானோ என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் இதிலிருந்து ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை காண வைக்க போகின்றார். இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு அற்புதமாக மாறப்போகிறது. இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கின்ற வாசலாக மாறப்போகிறது. அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில மரணத்திற்கு ஏதுவான வியாதி. நீங்க நல்லா கவனிக்கணும், அவர் அந்த வேளையில என்ன செய்கிறாரு. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, போதும் நிறுத்துங்க. அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய முகத்தை எங்க நோக்கி திருப்புறாரு? சுவர் புறமா திருப்புறாரு. ஏன் அவர் சுவர் புறமா திருப்பினாரு? அந்த இடத்துல அவர் இருக்கிறது ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையில எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவருடைய வேதனையில இப்ப காதுகள்ல கேட்ட செய்தி, மரித்து போகிறீங்க, உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த நேரத்துல அவருடைய முகம் எந்த ஒரு மனுஷனுக்கு நேராக திரும்பல. அவர் தன்கிட்ட இருக்கிற அமைச்சர்களை அழைச்சு நான் மரித்து போகிறேன்னு சொல்லல. தன் வீட்டிலே இருக்கின்ற தனக்கு முக்கியமானவர்களை அழைத்து நான் மரித்து போகிறேன்னு அவர் சொல்லல. தனக்கு தெரிந்த எந்த ஒரு வைத்தியனை அழைத்து தனக்கு சுகம் கிடைக்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்க கேட்கல. அவர் அந்த இடத்துல தனிமையை விரும்பினார். அவர் சுவர் புறமாக திரும்பி மனிதர்களுடைய சத்தம் தன் காதுகளிலே கேட்காத படிக்கும், மனிதர்கள் சொல்ல போகின்ற எந்த ஒரு ஒப்பீனியன், எந்த ஒரு கருத்து தனக்கு தேவையில்லை என்று சொல்லி சுவர் புறமாக தன்னுடைய முகத்தை திருப்பி அவர் ஒரே ஒருவராகிய தனக்கு யாரால் பதில்
சொல்ல முடியும்? தன்னுடைய கண்ணீருக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? தன்னுடைய வேதனைக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும் என்று தன் இருதயத்திலே நன்கு அறிந்த எசேக்கியா ராஜா எல்லா மனிதர்களுடைய முகத்தையும் அவர் தவிர்த்து, எல்லா மனிதர்களுடைய வார்த்தைகளையும் அவர் தவிர்த்து, அப்படியே சுவர் புறமாக திரும்பி தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஆள ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு சுவர் தேவை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சுவர் தேவை. நீங்க எவ்வளவு வேதனை உச்சத்துல இருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில சுவரின் ஒரு அனுபவம் தேவை. சுவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். சுவர் என்று சொன்ன உடனே ஒரு கட்டிடத்தை நான் சொல்ல வரவில்லை. ஒரு தனிமையான ஒரு ஜெப வாழ்க்கை. ஒரு மனிதன் 10 பேர் இருக்கிற இடத்துல, 100 பேர் இருக்கிற இடத்துல அவன் தன்னை ஒரு பலவானாக காட்டிக்கொண்டு ஜெபிக்க முடியும். ஆனால் எந்த ஒரு மனிதன் தனி அறையில தனிமையான நேரத்துல தேவனுடைய சமூகத்துல போய் அமருகிற பொழுது மட்டும்தான் தன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே கதறி அழுது ஜெபிக்க முடியும். தனக்குள்ள எல்லா வேதனையும் அந்த இடத்துல தான் கொட்டி தீர்க்க முடியும். 10 பேர் இருக்கிற இடத்துல கதறி அழுது கர்த்தாவே என் வேதனையை பாருங்க சத்தம் போட முடியாது இல்லையா? ஆனா தனி அறையில போய் அந்த மனிதன் எல்லா விதமான சத்தங்களையும் தவிர்த்து, எல்லா விதமான பயமுறுத்தல்களையும் தவிர்த்து, எல்லா விதமான மனுஷன் தனக்கு ஒரு கருத்து சொல்லி இருப்பான். நம்ம வேதனைகளை பார்த்து, நம்ம கஷ்டத்தை பார்த்து, நம்ம நிற்கிற நிலைமையை பார்த்து, நம்ம இழந்திருக்கிற இழப்புகளை பார்த்து, நம்ம நஷ்டத்தை பார்த்து, நம்முடைய வியாதியை பார்த்து, நம்ம கடன் பிரச்சனையை பார்த்து, நம்ம இருக்கிற எல்லா விதமான பிரச்சனையை பார்த்து மனுஷன் உங்களை பார்த்து ஒரு ஆலோசனை சொல்லிட்டே இருப்பான். உங்களை பார்த்து ஒரு இறைச்சலை கத்திக்கொண்டே இருப்பான். இதை செஞ்சு பாரு, இப்படி செய்து பாரு, இங்க போய் பாரு, இதை முயற்சி பண்ணி பாருன்னு ஓயாத ஒரு சத்தம் இந்த மனிதர்கள் மூலமாக கேட்டுக்கொண்டே இருக்கும். பேசாம மொபைல் போனை கையில எடுத்தா அதன் வழியாக ஏதோ ஒரு காரியம் நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த இறைச்சல்களை எல்லாம் தவிர்த்து விட்டு சுவர் புறமாக திரும்புவது போல தனிமையான ஒரு அறையில தனிமையாக சென்று தேவனுடைய சமூகத்தை நோக்கி உங்கள் கண்ணீரை ஒரு எசேக்கியா ராஜாவை போல நீங்கள் அழுகின்ற பொழுது, நீங்கள் இடத்துல உங்களுடைய உள்ளத்தை உடைக்கின்ற பொழுது, உங்கள் எல்லா வேதனைகளையும் அவருக்கு நேராக கதறி அழுது ஒப்பு கொடுக்கின்ற பொழுது எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அழுது ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கிறது? நமக்காக யாராவது ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு ஜெப விண்ணப்பத்தை சொல்லிட்டு மூடி தூங்குறவங்க அநேகர் உண்டு. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, இப்போ உங்க பிள்ளைங்களுக்காக யாரு வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனா தன்னுடைய பெற்ற பிள்ளைக்காக ஒரு அம்மா ஒரு கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? அந்த பிள்ளைங்களுடைய சுகத்துக்கோ விடுதலைக்கோ ரட்சிப்புக்கோ அந்த கண்ணீருக்கு ரொம்ப பெரிய ஒரு வேல்யூ உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த உடைஞ்சு அழுது இருதயத்தை உடைக்கப்பட்டு ஒரு மனுஷன் பிள்ளைக்காகன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியத்துக்காக இருக்கணும், ஒரு மனுஷனோட இருதயம் உடையுதுன்னா ஆண்டவருடைய சமூகத்துல தனியா போய் உடைஞ்சு அழுது, நீங்க கத்தி அழுறீங்களோ, எப்படி அழுறீங்களோ, படுத்துட்டு அழுறீங்களோ அது தெரியாது. ஆனா உண்மையா உங்க இருதயம் அந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல உடைஞ்சு அழுதுன்னா அந்த அழுகையின் கண்ணீர் ஒரு துளி கூட வேஸ்டா போறதே கிடையாது. வேதத்துல அழகான ஒரு வசனம் உண்டு, சங்கீதம் 56:8 நினைக்கிறேன். தாவீது அழகா சொல்லுவார், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. எங்க இருக்கிறது? நம்ம ஒவ்வொரு துளி கண்ணீரை அவர் துருத்தியில சேமிச்சு வச்சிருக்கிறாரு. மனுஷங்கிட்ட ஓயாம அழுறோம் போன் பண்ணி, ஒரு துளி கண்ணீர் அந்த மனுஷன் கையில எடுப்பானாங்க? அந்த கண்ணீர் கேட்ட கிரயமாகிய நன்மை ஏதாவது ஒரு மனுஷன் செய்வானா? வாய்ப்பே இல்லை. யார்கிட்ட எல்லாமும் அழுறீங்களே அந்த அழுகை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு உங்களை உண்மையாய் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தரிடத்துல போய் அழுங்க. அந்த நேரத்துல கவலையோடு இருக்கிற நேரத்துல அந்த கவலை டைம் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்து பாருங்க. அங்க அழுது ஒப்பு கொடுங்க, அங்க அழுது உங்க கவலையை தீர்த்துருங்க. அவர்கிட்ட புலம்புங்க. ஜெபித்து தான் உங்கள் கண்ணீரை ஊற்ற வேண்டும் என்று அல்ல. ஒரு மனுஷங்கிட்ட போன் பண்ணி புலம்புறீங்க இல்லையா, அந்த புலம்பல் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வைங்க. அந்த புலம்பல் ஆண்டவருடைய சமூகத்துல போகிற பொழுது அதற்கான ஒரு விடுதலையின் கதவு திறக்கும். இது நிச்சயமான ஒரு சாட்சி. அல்லேலூயா. எசேக்கியா ஒரு சாட்சிங்க. எண்ணற்ற சாட்சிகளை சொல்ல முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் திறந்த கதவுகள் அநேகம் உண்டு. இங்க எசேக்கியா ராஜா பாருங்க, அவர் அழுகிற ஒரு காரியம் என்னன்னா அவருடைய ஜெபம் தான் அதுல ரொம்ப ஹைலைட். நீங்க வாசிக்கிற பொழுது தெரியும், ஆண்டவரை நான் மரித்து போகிறேனே, எனக்கு ஜீவன் தாருங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. அவருடைய ஜெபத்தை கவனிச்சு பாருங்க.
அப்பா என் இருதயம் உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நினைச்சு பாருங்க. நான் உங்களுக்கு முன்னாடி எப்படி உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் நினைச்சு பாருங்க. அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? நினைத்து பாருங்கன்னு அவர் அழுறாரு. நல்ல கவனிக்கணும், அந்த பகுதி ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. எசேக்கியா ராஜாவினுடைய அழுகை அவ்வளவு ஆழமா இருக்கு. அந்த அழுத நேரத்துல அவருக்கு சுகம் கிடைச்சிச்சா? நீங்க தான் பதில் சொல்லணும். சுகம் கிடைச்சிச்சா? இல்ல. எசேக்கியா ராஜாவோட கூட ஆண்டவர் வந்து பேசினாரா? இல்ல. ஆனா ஆண்டவர் எங்க பேசுறாரு தெரியுமா? இங்க அழுத கண்ணீர் பரலோகத்துல போய் சேர்ந்துச்சு. எங்க போச்சு? பரலோகத்துக்கு போய் தேவ சமூகத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. அவருடைய கண்ணீர் பரலோகத்துல இருக்கிற தேவனுடைய இருதயத்தை தொட்டுச்சு. அந்த இருதயம் இப்ப யார்கிட்ட பேச வைக்குது தெரியுமா? எந்த ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி நீ மரித்து போவாய், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்ல வச்சார் இல்லையா? அந்த பரலோகத்துக்கு போன கண்ணீர் துளி இப்போ யார்கிட்ட பதிலா வருது? மறுபடியும் அதே தீர்க்கதரிசி வாயில் அந்த வார்த்தையை போடுறாரு. பாதி முற்றத்தை கூட அவர் தாண்டல. அதாவது எசேக்கியா ராஜாவினுடைய வீட்டு முற்றத்தை அவர் தாண்டி இன்னும் போகல. போகும் முன்னாடி மறுபடியும் பரலோகத்துல இருந்த வார்த்தை யாருக்கு காதுல வருது? ஏசாயாவுடைய காதுல வருது. நீ போ. எங்க போ? அதே என்னுடைய மகன் கிட்ட போய் நீ என்ன வார்த்தையை சொல்லணும் தெரியுமா? என்ன வார்த்தையை சொன்னாருங்க? உன் விண்ணப்பத்தை, உன் கண்ணீரை, உன்னுடைய ஆயுஸ் நாட்கள் எவ்வளவு கூட்டி கொடுக்கிறேன்? 15 வருஷம், 15 வருடம். பாருங்க, சுவர் புறமாக எல்லாவற்றையும் தவிர்த்து தேவனை நோக்கி வடித்த ஆழமான கண்ணீர் துளி பரலோகத்தில் இருக்கிற தேவ சமூகத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அதே அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக மறுபடியும் கடந்து வந்து நீ வாழ்வா என்று சொல்லி வாழ்த்த வைத்தார். பாருங்க, சாவா என்று சொன்ன அதே வாயினால வாழ போகிறா என்று தேவன் பேச வைத்தார். அல்லேலூயா. அதாவது இந்த உலக மனுஷங்க காமனா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனா இது அவனுடைய பொதுவா சொல்லக்கூடிய வார்த்தை விதின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? அவனோட விதி இப்படிதான், இதுதான் அவனுடைய முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுவோம். ஆனா ஒரு ராஜாவுக்கு கண்ணீர் தேவனுடைய திட்டத்தையே மாற்றி போட்டது. பாத்தீங்களா? ஆண்டவருடைய திட்டம் அவர் மரித்து போகணும் அந்த வியாதியினால. ஆனா அந்த மனுஷனுக்கு கண்ணீரை பாருங்க, ஆண்டோடைய இருதயத்துல அவர் நினைச்ச திட்டத்தை கூட மாற்றி இல்ல அவனை இன்னும் 15 வருஷம் நான் வாழ வைக்கிறேன். எதனால? அந்த கண்ணீர் ஜெபம், அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவர் இருதயத்துல தேவனோடு உள்ள அந்த உறவு பரலோகத்தையே அசைத்தது. பாருங்க, அந்த மனுஷனுக்கு அவர் வைத்திருந்த தீர்மானத்தையே மாற்றி போட்டது. என்றால் உண்மையான கண்ணீர் துளிக்கு பதில் உண்டா இல்லையா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, உண்மையான கண்ணீர் துளிக்கு பதில் உண்டா இல்லையா? உண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவேளை இந்நாட்கள் வரையிலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவனோடு கூட கண்ணீர் வடித்து ஜெபிக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க தேவனோடு கூட மிகவும் அழுது உங்க உள்ளம் உடைந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் இதுவரை ஆண்டவர்கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு தீர்ப்பு இப்படிதான் இருக்கணும் உங்க காதுகள்ல ஒருவேளை கேட்கப்பட்டிருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் அந்த செய்தி உங்க காதுகள்ல வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கை இனி இப்படிதான், உங்க பிள்ளைங்க வாழ்க்கை இனி இப்படிதான், உங்க எதிர்காலம் இனி இப்படிதான், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனை இனி இப்படிதான் என்று சொல்லி ஒரு செய்தி உங்க காதுகள்ல வந்திருக்குமே. ஆனால் அந்த செய்தி உங்க முடிவாக இருக்கும்படி நீங்க இடம் கொடுக்காதீங்க. அப்படியே இருந்து விடாதீங்க. நீங்க எழும்புங்க. சுவர் புறம் போல திரும்புவது போல உங்க வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்துக்கு நேராக திருப்புங்க. தனிமை ஜெபம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு கூட்டமாக ஜெபித்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தனி ஜெபம் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில விடுதலை பெற முடியாது. அன்புக்குரியவர்களே, நமக்காக 100 பேர் ஜெபித்தாலும் நம்ம தேவனோடு கூட நம்ம நோக்கி பார்க்கவில்லை என்றால் சோதனையில அகப்பட்டு விடுவோம், ஜாக்கிரதை. சோதனையில அகப்பட்டு விடுவோம், ஜாக்கிரதை. பேதுரு சொல்லுவார் இல்லையா, நம்ம வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா அவர் சொன்னார்? அவர் சோதனையின அந்த அகப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அவர் அந்த நாட்களில் தூக்கத்தை விரும்பி அவர் ஜெபிக்க மறந்ததுனால பிசாசானவன் அவருக்கு சோதனையை கொண்டு வந்து அவ்விடத்துல தேவனை மறதளிக்க வைத்தான் அல்லவோ. எதனால? ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அன்புக்குரியவர்களே, ஜெபம் ரொம்ப அவசியம். நீங்க கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறீங்களா எனக்கு தெரியாது, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்களா எனக்கு தெரியாது, நீங்க விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா எனக்கு தெரியாது, மன்றாடி போராடி ஜெபிக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம பிசாசோடு கூட என்ன பண்ண முடியாது, அவனை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க முடியாது. பிசாசு யாரை வந்து எளிதில் தாக்குவான்? ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால், வேதத்தை நேசிக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமானால், தேவனுடைய சத்தியத்தை விரும்பாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால், தேவனோடு கூட உள்ள உண்மையான ஒரு உறவு இல்லைன்னா எளிமையா வந்து சத்ரு அவனை தாக்கிடுவான். இதுக்குள்ள இருக்கிற இனி ஒரு ஆழமான ரகசியம் என்னன்னு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீர் மட்டும் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு விடுதலையை திருப்பி கொடுக்கல. அந்த எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்டார் உண்மை. ஆனால் அந்த கண்ணீர் துளிகளுக்கு தேவன் பதில் கொடுக்க ஒரு மேலான காரணம் அதே வசனத்தில் அவரே சொல்லி இருப்பார். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் வாழ்ந்தேன் என்பதனை நினைத்தருளுங்க. உண்மையா இருக்கிற ஒரு மனுஷனும் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அந்த வார்த்தையை சொல்ல தகுதி உடையவர் அந்த எசேக்கியா ராஜாவாக இருந்தபடினாலதான் அந்த கண்ணீருக்கான ஒரு பதிலாக திரும்ப வாழ்க்கையை கொடுத்து அனுப்பினார். வாழ்க்கையில இருதயத்துல உண்மை இல்லைன்னா, இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா, நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை அப்படின்னா, தேவனோடு கூட உள்ள உறவுல ஒரு உண்மை இல்லை அப்படின்னா அந்த கண்ணீர் வடித்தும் பயன் இல்லை. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ள வாழுகிற ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். இவை இருந்து கொண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். உங்கள் கண்ணீருக்கு ஏற்ற பதில் உண்டு, அல்லேலூயா. உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு, அல்லேலூயா. உங்க கண்ணீருக்கான ஒரு எல்லையை தேவன் வைத்திருக்கிறார். என் அன்பு ஜனமே, இன்னைக்கு நீங்கள் வியாதியோடு வந்தீங்களா எனக்கு தெரியாது, உங்க வாழ்க்கையில ஏதோ பிரச்சனையோடு கூட வந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு தேவைகளோடு கூட வந்திருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எந்த காரியத்திற்காக எந்த சூழ்நிலையில நீங்க மிகவும் வேதனையாக இருக்கிறீங்க. அப்பா, என்னைக்குமே நான் இந்த வேதனையில தான் இருக்கணுமா? என்னைக்குமே நான் இந்த விஷயத்துக்காக கண்ணீர் வடிக்கணுமா? என்னைக்குமே என் வாழ்க்கையில இப்படி ஒரு அலைச்சல் வேண்டுமா ஆண்டவரே? என்றைக்கு நான் ஒரு நிலையான நன்மையை பெறுவேன்? என்றைக்கு நான் நிலையான ஒரு முடிவை பெற்றுக் கொள்ளுவேன்? என்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை காண்பேன்? என்றைக்கு என்னுடைய வியாதியிலிருந்து சுகத்தை நான் பெற்றுக் கொள்ளுவேன்? என்றைக்கு நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று ஏராளமான கேள்விகளோடு கூட, குழப்பத்தோடு கூட, எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்க தேவ சமூகத்துல இன்றைக்கு வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். என் அன்பு ஜனமே, ஆண்டவர் அறிகிறார். என் அன்புக்குரியவர்களை, யாரும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் மறந்து போகிறவர் அல்ல, உங்களை ஏமாற்றுகிறவர் அல்ல, உங்களை அவர் மற்றவர்களுக்கு முன்பதாக தலைகுனிய வைக்கிற தெய்வமே அல்ல. எந்த மனிதன் தேவனோடு கூட உண்மையாக அன்பு பாராட்டி, என் இயேசுவே நீர் மட்டும்தான் எனக்கு இருக்கிறீங்க, உண்மை அல்லாமல் எனக்கு வேற யாருமே நன்மை செய்ய முடியாது என்று எல்லா மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு அவர் ஒருத்தர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கையை என் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து உங்களுக்கு அவர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா தன்னோடு கூட இந்த மந்திரிமார்களையோ, அதிகாரிகளையோ, படைத்தளபதிகளையோ, அரண்மனையில இருந்த முற்றத்து மக்களையோ, தனக்கு வேலையை இருந்த வைத்தியர்களை அவர் நம்பல, அவர் கேட்கல, எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வேளையில, அந்த உச்சத்தின் வேதனையில எந்த மனுஷனை அவர் நோக்கி பார்க்கல, அவர் ஒரே ஒருவரை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது அவரை மட்டும் நோக்கி பாருங்க. வேற எந்த மனுஷங்கிட்டையும் போய் நின்று அழாதீங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பார்த்த முகங்களை அவர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். நம்புறீங்களாங்க? வாழ்க்கையில ஒண்ணு மட்டும்தான் முக்கியம். என்ன தெரியுமா? ஏன் இயேசுவால் இது செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த நம்பிக்கை தான் மேலானது. அவர் கேட்கிற அற்புதங்களை செய்யும் முன்னாடி, இதை நான் செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயான்னு தான் கேட்பாரு. நம்ம கிட்டே அவர் கேட்கிறாரு, நமக்கு இருக்கிற என்ன நிலைமையில இருந்தும் நம்மளை மாற்ற முடியும் என்று, இயேசுவால் அந்த நன்மைகளை கொடுக்க முடியும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் போதும் ஆண்டவருக்கு அற்புதம் செய்வதற்கு. அது ஒன்று போதும் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கு. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். நம்ம யாவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய நிலைமைகளை நம்ம அறிக்கையிட போகின்றோம். உண்மையோடு கூட உள்ளத்தின் ஆழத்தில் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற மீறுதல்களை அறிக்கையிடுங்க. ஒருவேளை ஏதாகிலும் ஒரு மீறுதல்கள் தேவனோடு கூட
ஒரு உறவில நமக்கு ஒரு நெருக்கம் இல்லாத ஒரு அனுபவம் இருக்கலாம். ஒருவேளை எசேக்கியா ராஜா சொன்னார், அப்பா நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், நினைத்து பாருங்க. ஒருவேளை நம்ம அப்படி சொல்வதற்கு இன்னும் தகுதியற்றவங்களா இருக்கலாம். ஏதோ மறைமுகமான ஒரு பாவம் இருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாத சுபாவங்கள் இருக்கலாம். ஏதாவது இருந்தால் இன்றைக்கு அதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வாருங்கன்னு கேளுங்க. அந்த சுபாவங்களை மாற்றுங்கன்னு கேளுங்க. அப்பேற்பட்ட எண்ணங்களை என்னை விட்டு மாற்றுங்கன்னு கேளுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல உங்களை நேசிக்க, உங்களை எவ்வளவு விதமாய் ஆதரிக்க எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களை மரண தருவாயிலிருந்து தூக்கி எடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டுமே முடியும். அவரால மட்டும்தான் முடியும். நல்ல கவனிங்க அன்புக்குரியவர்களே. ஒருவேளை சாப்பாட ஒருவேளை ஒரு மனுஷன் உங்களுக்கு கொடுக்கலாம், ஒருவேளை போடுறதுக்கு ஒரு உடைய ஒரு மனுஷன் உங்களுக்கு கொடுக்கலாம், ஒருவேளை தங்குறதுக்கு ஒரு அறைய ஒருவேளை ஒரு மனுஷன் கொடுக்கலாம். ஆனா எந்த மனுஷனாலையும் மெய்யான சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. எந்த மனுஷனாலையும் ஒரு விடுதலையை தரவே முடியாது. ஏனென்றால் விடுதலையாக்குகிற தேவன் ஒருவராலும் மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியும். உங்கள் கண்ணீரை மாற்ற முடியும். மனிதனுடைய ஆறுதல் தற்காலிகமானது, மனிதனுடைய அரவணைப்பு தற்காலிகமானது, மனிதன் உங்களுக்கு உதவி செய்கிறது அற்பமான காரியங்கள். ஆனால் உங்களை படைத்தவர் உங்களுக்கு செய்கிற உதவிதான் நித்தியமான உதவி. உங்களுக்கு அவர் செய்கிற ஆசீர்வாதம் தான் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அவர் உங்களை சுகமாக்கினால் தான் அது பூரணமான சுகம். என அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்கள் வேதனைகளை யாருமே பார்க்கவில்லைன்னு அழுறீங்களா? ஐயோ நான் ஒவ்வொரு நாளும் அழுகிறேனே, ஒவ்வொரு நாளும் பாரப்படுகிறேனே, என் இருதயத்துல இருக்கிற வலி யாருக்கு தெரியும்? என் இருதயத்துல நான் அழுகிறது யாருக்கு புரியும்? ஐயோ என் பிள்ளைகளை குறித்து நான் அழுகின்றேன், என் எதிர்காலத்தை குறித்து நான் அழுகின்றேன், என் கடன் பாரத்தை குறித்து நான் அழுகின்றேன், என் வியாதிகளை குறித்து நான் அழுகின்றேன், என் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாத குறைகளை நினைத்து அழுகின்றேன், எனக்கு யாருமே இல்லை என்று அழுகின்றேனே. ஆண்டவரே, என் அழுகையை யார் பார்க்கிறார்? என் கண்ணீரை யார் பார்க்கிறார்? என் தனிமையை யார் பார்க்கிறார் என்று இன்னைக்கு வேதனையோடு கூட தன் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீருக்கும் என் தேவன் அற்புதங்களை காணும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. பக்கத்துல யார் என்ன பாப்பாங்கன்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களை பார்க்கும்படி ஜெபிங்க. தேவன் உங்களை பார்க்கும்படி ஜெபிங்க. ஐயோ நான் கதறி அழுது ஜெபித்தால் யாராவது தவறா நினைப்பாங்களோன்னு இல்ல இல்ல. தேவன் உங்கள் கண்ணீரை பார்க்கிறாரு. மனுஷங்க பார்க்கிறதுனால அல்ல, அவர் பார்க்கும்படி உங்கள் கண்ணீர் தேவனுக்கு நேராக சிந்தட்டும். உங்கள் கண்ணீர் ஜெபமாக மாறட்டும். உங்கள் கண்ணீரின் ஜெபம் தேவ சமூகத்துல போய் எட்டும்படியாக உங்கள் உள்ளத்தை உடைத்து தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒப்புக்கொடுங்க 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 ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். தேவன் உங்கள் வேதனைகளை பார்க்கிறார். தேவன் உங்கள் வலிகளை பார்க்கிறார். உங்கள் தனிமையை பார்க்கிறார். உங்களுடைய சூழ்நிலை அறிகின்றார். உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தை அவர் பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஜெபத்தை விடாதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு கூரை இல்லாத ஒரு வீடை போல. ஜெபந்தான் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். ஜெபந்தான் சத்துருவை மேற்கொள்ள வைக்கும். ஜெபந்தான் பதிலை கொண்டு வரும். ஜெபந்தான் பரலோகத்தை அசைக்கும். ஜெபம் தேவனுடைய கரத்துல இந்த விடுதலையை கொண்டு வரும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உங்க சூழ்நிலையை சொல்லி ஜெபிங்க. உங்க பிரச்சனையை சொல்லி ஜெபிங்க. உங்க கடன் பாரத்தை சொல்லி ஜெபிங்க. தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை சொல்லி ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை சொல்லி ஜெபிங்க. என்ன 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 கிரியைகள் இருந்தாலும் தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்புகின்றார். பரலோகத்தில் இந்த பதில் உண்டாக்கப்படுகிறது. பரலோகத்தில் இந்த பதில் உண்டாக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். உண்மையாய் ஜெபிங்க, உற்சாகத்தோடு ஜெபிங்க, சோர்ந்து போகாமல் ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. நான் சொல்லுகிறேன் என்று அல்ல, உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக எட்டட்டும். உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக திறக்கப்படட்டும். உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக திறக்கப்படட்டும். ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. உங்கள் உள்ளத்தை
வாயை திறந்து ஜெபிங்க, உண்மையாய் ஜெபிங்க. கர்த்தர் பதில் கொடுக்கிறார், கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்கின்றார். தேவன் விடுதலை உண்டாக்குகின்றார். தேவன் சுகத்தை உருவாக்குகின்றார். எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுகின்றார். ஹalleluya, 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 ஹalleluya. வானம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் பரலோகத்தில் எட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, ஹalleluya. ஓரி கபப பலத போரஷபர பலதம் தரிகலத ஓரி கபலப. ஆவியானவரே, 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 ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் விலகட்டும், அற்புதம் உண்டாகட்டும், கடன் பாரங்கள் விலகட்டும், தொழிலே மேன்மை உருவாக்கப்படட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் விலகட்டும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த பொழுது அவங்களிட்ட கூக்குரல் பரலோகத்தில் போய் எட்டினது. அந்த கூக்குரலை அறிந்த தேவன் மோசே அனுப்பி விடுவித்தார். இன்றைக்கு நம்முடைய கூக்குரல், நம்முடைய அழுகையின் தண்ணீரின் சத்தம் தேவனை நோக்கி போய் எட்டுகின்ற பொழுது நம்மை விடுவிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். நம்மை விடுவிக்கும்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். நம்மை தப்புவிக்கும்படி தேவன் தம்முடைய வல்லமை அனுப்புவார். நம்மை காப்பாற்றும்படி தேவன் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். யாரும் சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய போகின்றார். விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளம் உடைந்து அவர் சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் தேவன் மேலான அற்புதத்தை செய்ய போகின்றார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான சாட்சியை உருவாக்க போகின்றார். இந்த கண்ட எகிப்தியர்களை நீங்கள் இனி காண்பது இல்லை. விசுவாசிங்கள். நிச்சயமாக எசேக்கியா ராஜாவுக்கு எதிர்காலத்திற்கேற்ற நன்மையான ஒரு முடிவை உண்டு பண்ணி மறுபடியும் வாழ வைத்த தேவன் உங்களையும் வாழ வைப்பார் இயேசுவின் நாமத்தினால். உங்களையும் ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தினால். உங்களையும் விடுவிப்பார் இயேசுவின் நாமத்தினால். அவருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமை அடையும். நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சொந்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் தகப்பனே, எசேக்கியா வியாதிப்பட்டு வந்த பொழுது ஆண்டவர் ஏசாயாவிற்கு தீர்க்கதரிசி அனுப்பி நீர் மரித்து போவேன்னு சொன்ன உடனே ஏசாயா மனுஷன் மத்தியில் அழல்லப்பா, மனுஷன் மத்தியில் அழல்ல ஆண்டவரே. அவர் தனிமையில் அழ ஆரம்பித்தார் ஆண்டவரே. சோர்புறமாய் திரும்பி அவர் அழுத உடனே அவர் கண்ணீர் பரலோகத்தில் வந்தது மட்டுமல்ல, உடனே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. உடனே அதே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி அவர் ஆயுசை கூட்டி கொடுத்த தேவன் நீர் அல்லவோ, உடனே பேசின தேவன் நீர் அல்லவோ. அதே போல இந்த நாள் இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளோ விடாதபடி உபத்திரத்தோடு வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு வந்திருக்கலாம், பலவிதமான போராட்டத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், பரம்பையோடு வந்திருக்கலாம், வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை கலைக்கத்தோடு வந்திருக்கலாம். எங்க வாழ்க்கை அவ்வளவுதான், எங்க வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து போச்சு எல்லாமே வந்திருக்கலாம். ஆனா முடிந்து போச்சுன்னு சொன்ன வாழ்க்கை தான் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுத்தது போல உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தர போகிறார். பெரிய மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க. வேலை செய்யறதுல பெரிய மாற்றம் உண்டாகும். உங்க தொழில் காரியங்களை மாற்றம் உண்டாகும். அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். தேவன் கிருபை உங்களோடு கூட இருக்கும். எல்லா சூழ்நிலையும் பார்த்து ஆசீர்வாதம் வாழ்வதற்கு சூழ்நிலை நிறைவேற்ற உங்க வாழ்க்கை மேல வைக்க போகிறார். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நன்றிக்காமக்கு நன்றி. வார்த்தையினால் பேசுறவர்களுக்கு நன்றி. வார்த்தை கொடுத்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அக்கினி எடுத்து பயன்படுத்துவீராக. நல்ல சுகத்தில் பலத்தில் ஆரோக்கியம் நிறைவேற்றி அறிவீராக. ஆண்டவரே, நாளைக்கு ஆண்டவரே ஒரு புதிய சத்தியத்தோடு வந்து எங்கள் மத்தியில் பேசும்படியாய் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை யூடியூப்ல யார் யார் கேட்கிறாங்களோ கேட்கிற மக்கள் விடுதலை ஆக்கப்படணும், விடுவிக்கப்படணும். சாத்தானுடைய போராட்டங்கள் இருந்து
இருந்தாலும் மறைந்து போகணும். சாபங்கள் நிர்மூலமாகி போகணும். யார் ஏக்கத்தோடு எண்ணத்தோடு கண்ணீரோடு எசேக்கியாவை போல வாழ்க்கை முடிஞ்சு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் பெரிய சாட்சியத்தை எழுப்பி தந்த அப்ப அநேக மக்களை விடுதலைக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்கள் நன்றி. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தர் பலத்தோடு பாதுகாத்தாரும் இவங்க செய்யற எல்லா வேலைக்காரையும் கர்த்தர் கூட இருங்க. நீர் கொடுத்த எல்லா தொழிலையும் ஆசீர்வதிங்க. குடும்ப வாழ்க்கையில் சமாதான சந்தோஷம் மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். எந்த கடாசுகள் வராமல் கர்த்தர் பாதுகாத்தாரும் நம்முடைய பிள்ளைகள் இந்த கூரையை முடித்து விட்டு உணவு அறிந்து விட்டு மன மகிழ்ச்சியோடு வாகனங்களை கடந்து செல்லும் பொழுது இவனை கூட பத்திரமாய் பாதுகாத்து வீட்டில் ஆண்டு கூட்டு சேர்க்க முடியாது உதவி செய்யப்பா. நாளை தினம் நம்முடைய மன மகிழ்ச்சியோடு மீண்டும் ஆறரை கலந்து கொண்டு உங்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வச்சுங்கப்பா. இனி வர முடியாத பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏதோடு வர முடியாத பிள்ளைகள் உண்டு, ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியாத பிள்ளைகள் உண்டு. எல்லாரையும் ஆசீர்வாதம் பத்திரமாய் பாதுகாத்தாரும் நாளை எல்லாரும் வந்து உண்மை நோக்கி பார்க்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வந்த பிள்ளைகளை உங்களுடைய ஊழியக்காரன் தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.